வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்ற மத்திய மாகாண ஆளுநர். பாடசாலைகள் சுவீகரிப்பு தொடர்பில் மாகாண சபைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. மன்னாரில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு. மின்சக்தி அமைச்சருக்கு பரந்த அவசர கடிதம். பலாலி விமான நிலைய அபிவிருத்தி திட்டம். காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடல். தீவிரமடையும் நோய் பரவல். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நாளில் சுற்றுலாத்துறை மேம்பாடு தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல். வேலை வாய்ப்பு தேடி கனடா சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. பிரதான சந்தேக நபர் கைது. இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் வெளி விவகார அமைச்சருடன் சந்திப்பு. ஜப்பானை அச்சுறுத்தும் டால்பின் சூறாவளி. தீவிரமடையும் கனமழை. அமெரிக்கா ஈரான் மோதல். ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பில் ட்ரம்பின் அறிவிப்பு. இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். மத்திய மாகாணத்தின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற சமூக சுகாதார சிகிச்சை நிபுணரான ஹர்ஷா சுரங்கா பெர்னாண்டோ பதவியேற்றுள்ளார். இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா முன்னிலையில் புதிய ஆளுநராக பதவியேற்று கொண்டுள்ளார். இவர் உலக சுகாதார அமைப்பில் பல நாடுகளில் தடுப்பூசி நிபுணராக பணியாற்றியதோடு கண்டி மாவட்டத்தின் சமூக மருத்துவராகவும் பணியாற்றியுள்ளார். மாகாண சபைகளின் அதிகார வரம்புக்குட்பட்ட பாடசாலைகளை தேசிய பாடசாலைகள் என்ற பெயரில் மத்திய கல்வி அமைச்சு சுவீகரிக்கப்பட்ட சட்ட ரீதியான ஏற்பாடுகள் எதுவும் இடம்பெறவில்லை என சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அரசியல் யாப்பின் 13வது திருத்த சட்டத்தின்படி கல்வி என்பது மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்ட விடயமாகும். எனினும் யுத்த காலத்தில் மத்திய கல்வி அமைச்சு அரசியல் யாப்புக்கு முரணாக நாடு முழுவதிலும் ஏறத்தாழ 350 பாடசாலைகளையும் வடக்கில் 20 பாடசாலைகள் நிர்வாக வழியினூடாக தேசிய பாடசாலைகளாக தன் கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டு வந்திருந்தது. அன்றைய கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமா சுமாராக 650 பாடசாலைகளை சேர்த்து 1000 தேசிய பாடசாலைகள் திட்டத்தை அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தை GL பீரிஸ் தினேஷ் குணவர்த்தனா ஆகியோரும் தீவிரமாக முன்னெடுத்தனர். மாகாண அதிகாரங்களை பறிக்கும் இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக சர்வேஸ்வரன் 2022 மே மாதத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் தொடர்ச்சியாக கடந்த 18/8/2023 மற்றும் 20/2/2024 தேதியிடப்பட்ட சுற்றிகைகள் மூலம் புதிதாக தேசிய பாடசாலைகளாக அறிவிக்கப்பட்ட பாடசாலைகளின் பெயர் பலகைகளை அகற்றுமாறும் அதிபர்கள் தேசிய பாடசாலை முத்திரையை பயன்படுத்தக்கூடாது என்றும் மத்திய கல்வி அமைச்சு உத்தரவிட்டது. 2025 மே 23 அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்ட அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த தற்போது சட்டமில்லை என சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளதாக ஒப்புக்கொண்டார். ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட பாடசாலை தவிர வேறு எதனையும் சுவீகரிக்கும் உத்தேசம் மத்திய அரசுக்கு இல்லை என்று எழுத்து மூலம் உறுதிப்பாட்டையும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். இத்தகைய வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் கந்தையா சர்வேஸ்வரனால் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட போராட்டம் வெற்றி பெற்று முடிவுக்கு வந்துள்ளதுடன் நாடு தழுவிய ரீதியில் கையகப்படுத்தப்படவிருந்த 650 பாடசாலைகளும் வடக்கில் 48 பாடசாலைகள் மத்திய அரசால் பறிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மின்வெட்டு தொடர்ச்சி மின்சக்தி அமைச்சர் அனுரா கர்ணத்திலக்காவுக்கு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் BS சிவகரன் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்.
குறித்த கடிதத்தில் மன்னார் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு காரணமாக மக்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர். பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என பாதிக்கப்படுவதுடன் பல லட்சம் பெறுமதியான மின் உபகரணங்கள் செயலிழப்பதுடன் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஆண்டு 5 மற்றும் காபோதா உயர்தர பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அத்துடன் மின்வெட்டு சட்டவிரோத நடவடிக்கைகளும் சாதகமாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் மின் துண்டிப்பு ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளும் மாவட்ட நிர்வாகமும் உறக்கத்தில் உள்ளனர். மக்கள் நிலை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை. மன்னார் மக்களின் விருப்பமின்றி அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையால் அமைக்கப்பட்ட 40 காற்றலைகளில் தினமும் பல மில்லியன் ரூபாவை வருமானமாக பெறுகின்றீர்கள். ஆனால் மன்னார் மக்களை வேண்டுமென்றே வஞ்சிக்கிறது மின்சார சபை. தடையற்ற மின்சாரம் தருவோம் என உத்தரவாதம் அளித்த அரசாங்கம் மின் தடையை ஏற்படுத்துகிறது. பல அமைச்சர்கள் மன்னாருக்கு வருகை தந்து மக்களுக்கு ஏமாற்று கதைகள் கூறிவிட்டு போகிறார்களே தவிர இந்த மக்களுக்கு எந்தவித பலனும் கிடைப்பதில்லை. வடகிழக்கிற்கு வெளியே இவ்வாறு ஏமாற்று வேலையை மின்சார சபையால் செயல்படுத்த முடியுமா? அரசியல் ரீதியிலும் சரி, நிர்வாக ரீதியிலும் எமக்கு மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறார்கள். பல மாதங்களாக ஜனநாயக ரீதியாக போராடிய எமது மக்களின் உணர்வுகளை மதிக்காத அரசும் மின்சார சபையும் இப்பொழுது மன்னார் மக்களை தொடர்ந்து வஞ்சிப்பதாக நாம் உணர்கின்றோம். எம்மிடமிருந்து வருமானம் பெறும் தாங்கள் எமது மக்களுக்கு போதிய மின்சார கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் ஆகும். அந்த பொறுப்பில் இருந்து மின்சார சபை விலகுவது வேதனைக்குரிய விடயம். ஆகவே உடனடியாக மின் கட்டமைப்புகள் சீர் செய்யப்பட்டு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும். இல்லையேல் தினமும் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நட்ட ஈடு வழங்க வேண்டும். இல்லையேல் இழப்பீடு கோரி நீதிமன்றம் நாட வேண்டி வரும். தொடர்ந்து மன்னார் மக்களை வஞ்சிப்பது அரசு நிர்வாகத்தின் இயலாமை. உடனடியாக மின் தடையை நிவர்த்தி செய்ய வழி ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்புக்கென மயிலட்டி வடக்கு ஜே இன் கீழ் 246, தென்மயிலை ஜே 240, பலாலி மேற்கு ஜே 256, குறும்பசிட்டி ஜே 242 ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளில் 1986ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பொது மக்களின் காணிகள் சுவீகரிக்கப்பட்டன. இந்நிலையில் குறித்த காணி உரிமையாளர்களுடன் நட்ட ஈட்டை வழங்கும் நோக்கில் காணி உரிமையாளர்களின் கருத்துக்களை கேட்டறியும் கலந்துரையாடல் நேற்றைய தினம் 4/8/2026 தெல்லிப்பளை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச செயலாளர் சிவகங்கா தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனின் பங்கு பற்றலுடன் நடைபெற்றது. குறித்த காணிகளுக்கான நட்ட ஈட்டை பெற்றுக்கொள்வதற்கு விலை மதிப்பீட்டு திணைக்களத்தின் விலை மதிப்பீட்டு அறிக்கையை பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதால் இதற்கான சம்மதம் தெரிவிக்கும் படிவம் குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமது காணிகளுக்கான நட்ட ஈட்டை பெற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்த காணி உரிமையாளர்களிடம் விலை மதிப்பீட்டு திணைக்களத்தின் மதிப்பீட்டினை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அவர்களது காணிகளை 2022ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு உரியதாக மதிப்பீட்டினை கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கும் வகையில் காணி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்பட்ட படிவத்தின் ஆங்கில மொழி மூலமான படிவமும் தமிழ் மொழி மூலமான படிவமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த படிவத்தில் தீர்மானிக்கப்பட்ட மதிப்பீட்டினை நட்ட ஈடாக பெற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன் என்ற சொற்றொடர் தமக்கு குழப்பமாக இருப்பதாக சுட்டி காட்டிய காணி உரிமையாளர்கள் அதனை விலை மதிப்பீட்டு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படும் விலை மதிப்பீட்டுக்கு உடன்படுகிறேன் என மாற்றுமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர்.
குறித்த விடயம் அமைச்சுக்கு உட்பட்டது என்பதை சுட்டிக்காட்டிய மாவட்ட அரசாங்க அதிபரால் இதனை திருத்தி அமைச்சுக்கு அனுப்பி அவர்களிடமிருந்து முடிவினை பெற்றுக்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்காக காணி உரிமையாளர்களை உள்ளடக்கிய விலையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதுடன் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் வயிற்றுப்போக்கு மற்றும் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. மத்திய சப்ரமுவா, மேற்கு மற்றும் தெற்கு ஆகிய 4 மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அசுத்தமான நீரில் விளையாடுவதால் குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு, டெங்கு காய்ச்சல், தொற்று மஞ்சள் காமாலை மற்றும் தொழுநோய் ஏற்பட அபாயம் இருப்பதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் சமில் முத்துக்குட எச்சரித்துள்ளார். அசுத்தமான நீரிலிருந்து டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் இருப்பதால் தடுப்பூசி சிகிச்சையை நாட வேண்டும் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு அருகிலுள்ள பொது சுகாதார பரிசோதகர் அல்லது சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்திலிருந்து இலவச மருந்துகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் வயிற்றுப்போக்கு, தொற்று மஞ்சள் காமாலை, தொழுநோய், டெங்கு உள்ளிட்ட நோய்களின் அறிகுறிகளை உணர்ந்தால் அருகில் உள்ள அரசாங்க மருத்துவமனை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரிடம் சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் ஒருங்கிணைந்த சுற்றுலாத்துறை மேம்பாட்டு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் ருவன் குணசேகரவுக்கும் இடையேயான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது கிளிநொச்சி மாவட்டத்தின் கௌதாரி முனை சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் குறித்து ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அப்பகுதியில் அடிப்படையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறை அமைச்சின் ஊடான ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதற்கு பல முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் முன்வருகின்ற போதிலும் வனவள திணைக்களம், வனவிலங்கு திணைக்களம் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்டவர்களிடமிருந்து அனுமதியை பெறுவதில் நிலவும் தாமதங்கள் குறித்து ஆளுநர் எடுத்துரைத்துள்ளார். ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் அவதானிப்புகள் குறித்து கவனம் செலுத்திய சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பது தொடர்பிலும் மாவட்ட ரீதியான ஒருங்கிணைப்பு சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை எவ்வாறு துரிதமாக செயல்படுத்துவது என்பது குறித்தும் ஆளுநருடன் விரிவாக ஆராய்ந்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன், ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் தலைவர், ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் மற்றும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கனடாவில் வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக கூறி 3 வடக்கு இளைஞர்களை எதியோப்பியாவுக்கு அழைத்து சென்று கடத்த முற்பட்ட ஆழ்கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் ஆலோசனையின் பேரில் துபாய் ஊடாக எதியோப்பியாவுக்கு 3 அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இவர்கள் சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் ஒன்றினால் எதியோப்பியாவில் வைத்து கடத்தப்பட்டிருந்ததுடன் இது தொடர்பில் முறைப்பாடு ஒன்று கடந்த மே 27 பதிவாகி இருந்தது. குறித்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 64 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளதாகவும் கடத்தப்பட்டவர்களை மீட்க வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் இருந்து சுமார் 20 மில்லியன் ரூபாய் பணத்தையும் பெற்று கொண்டதாக விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நெடுங்கேணி பகுதியில்
தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குற்ற புலனாய்வு திணைக்களம் உரிய ராஜதந்திர அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டனர். இதற்கமைய கடந்த ஜூன் 6 எகிதோப்பிய அதிகாரிகளால் இந்த 3 இளைஞர்களும் மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பாகிஸ்தான் பிரஜைகளும் ஒரு எகிதோப்பிய பிரஜையும் இதன்போது கைது செய்யப்பட்டார். மேலும் யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 26 முதல் 34 வயதுக்கு இடப்பட்ட இந்த 3 இளைஞர்களும் கடந்த 1 மீள நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் பயணமாக இன்று கொழும்பை வந்தடைந்த இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை வெளி விவகார அமைச்சர் விஜிதா ஹேரத்தை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான முக்கிய மற்றும் முன்னுரிமை பெற்ற துறைகளில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டு ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் குறித்து இருவரும் விரிவாக கலந்து ஆலோசித்துள்ளனர். முன்னதாக இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ விக்ரம மிஸ்ரி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவை சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது. பசிபிக் பெருங்கடலில் உருவான டொல்பின் தீவிர சூறாவளி ஜப்பானை நோக்கி அதிவேக நகர்ந்து வருவது பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மக்கள் உடனடியாக பாதுகாப்பு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூறாவளி மணித்தியாலத்துக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதென ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி பொனின் தீவுகளை ஏற்கனவே கடந்துள்ள இந்த சூறாவளி வார இறுதியில் ஒகினாவை தீவில் முழுமையாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்படும் கடல் அலை சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக விமானம் மற்றும் படகு போக்குவரத்துக்கள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அத்துடன் இந்த சூறாவளியின் தாக்கம் காரணமாக தாய்வானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள், சீனா ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழை மற்றும் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மின்தடை, வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் கடலோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உள்ளூர் நிர்வாகங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 5 மாதங்களாக நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக அமைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைகளின் மூலம் சர்வதேச மசகு எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஹோர்மோஸ் நீரிணை விரைவில் கப்பல் போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும், ஒருவேளை ஈரான் ஒப்பந்தத்தில் இருந்து மீண்டும் பின்வாங்கினால் கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த அமைப்பு பேச்சுவார்த்தைகள் குறித்து நேர்மறையான தகவல்களை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை சரிவை சந்தித்துள்ளதோடு பங்கு சந்தைகளும் ஏற்றம் கண்டுள்ளன. ஓமான் நாட்டின் மத்தியஸ்தத்துடன் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான இடைக்கால ஒப்பந்தத்தை எட்டுவதில் அமெரிக்காவும் ஈரானும் இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அமெரிக்கா தொடர்ந்து அச்சுறுத்தல்களை விடுத்து வரும் வரை ஒப்பந்தம் இறுதியாவதில் தாமதம் ஏற்படும் என ஈரானிய அரசு ஊடகங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறுகையில், பாதுகாப்பான கப்பல்கள் பாதைகளை அமைப்பது தொடர்பாக ஓமான் நாட்டுடன் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் நேர்மறையாக தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியுடன் தொலைபேசியில் உரையாடிய ஜனாதிபதி ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகளை குறைப்பது குறித்தும் பிராந்திய அமைதியை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்துள்ளார்.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.